Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhyanan, sharing this video lesson with you. This video is the first video of the new series of action verb learning practice. The title of this series is Action Verb Fast Drill. அதாவது செயல் வினைச்சொல் விரைவு பயிற்சி. மிக வேகமாக நாம் செயல் வினைச்சொற்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வீடியோ பதிவாகும். இது தொடர்ந்து தினமும் ஒரு வீடியோ வரும். அதை சிறு மாணவர்கள் என்றால் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவர்களிலிருந்து அனைவரும் இதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இதை ஒரு முறை 2 முறை கேட்க வேண்டும். ஒரு முறை நோட்டு புத்தகத்தில் எழுதி பயிற்சி செய்யலாம். ப்ளீஸ் கம், லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். ஆக்ஷன் வேர்ப் ஃபாஸ்ட் ட்ரில் வீடியோ 1. இந்த பாடத்தில் பாருங்கள், 2 tenses 2 காலங்கள் அண்டு 2 participles. பார்ட்டிசிபிள்ஸ் என்றால் எச்சங்கள், எச்ச வினைச்சொற்கள். அதை பாருங்கள், ஒவ்வொரு வெர்பும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் தமிழ் அர்த்தத்தோட 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 4 வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. அவற்றை நாம் கற்றுக்கொண்டால் ஒரு வாய்ப்பாடு மாதிரி, 1 2 2 4 இது போன்ற ஒரு வாய்ப்பாடு மாதிரி இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதை கற்றுக்கொண்டால் பிறகு நாம் அவற்றை வாக்கியங்களில் பயன்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் அடிப்படை வினைச்சொற்களின் 4 முக்கிய வடிவங்களை கற்றுக்கொள்வது அவசியம். செயல் வினைச்சொல் விரைவு பயிற்சி. 2 காலங்கள் 2 எச்சங்கள். 2 காலங்கள் என்ன? 1 சாதா நிகழ்காலம், அதாவது சாதாரண நிகழ்கால வினைச்சொல். 2 சாதாரண இறந்த கால வினைச்சொல். கால சொற்கள்னு பார்த்தா இது 2 தான். அதன் தொடர்ந்து பாருங்கள், முற்று எச்சம், தொடர் எச்சம். முற்று எச்சம் என்பது காலம் அல்ல, அதை காலமாக மாற்றுவதற்கு நாம் ஒரு ஹெல்பிங் வெர்பு வேணும். அதை நாம் வேறு ஒரு பயிற்சியில் பார்ப்போம். அப்புறம் தொடர் எச்சம். 2 எச்சங்களை நாம் கற்றுக்கொண்டால் பிறகு நாம் அவற்றை வாக்கியங்களில் கற்றுக்கொள்வது எளிது. சரி, மொத்தம் ஒரு வெர்புக்கு 4 சொற்கள் இருக்கும். 2 கால சொற்கள், 2 எச்ச சொற்கள். லிஸ்ட் 1 என்று நான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 10 சொற்கள் இருக்கும், 5 செட்டுகள் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா செயல்களுமே உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள். உடலில் உள்ள உறுப்புகள் செய்யும் அந்த செயல்களை ஆங்கிலத்தில் நாம் எப்படி சொல்வது என்று இங்கே நான் கொடுத்துள்ளேன். அதாவது லிஸ்டாகவும் அந்த லிஸ்ட்டில் எதிர்ப்பதமாக செட்டுகள் இருக்கும். ஒரு செட்டில் இருக்கிற 2 சொற்கள் எதிர்ப்பதமாக இருக்கும். அவற்றை நாம் கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். லிஸ்ட் 1 உடல் செயல்கள். செட் 1 சாப்பிடுதல், சாப்பாடு சாப்பிடுதல் அல்லது உண்ணுதல். ஈட், எயிட், ஈட்டன், ஈட்டிங். ஈட், எயிட், ஈட்டன், ஈட்டிங். இப்படி வேகமாக சொல்லி பழகுனா நல்ல மனப்பாடம் ஆகிடும். சாப்பிடுதல், உண்ணுதல், அருந்துதல். ஓகே, உணவு அருந்துதல். இதற்கான ஜோடி என்ன வருது? குடித்தல். ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, ட்ரங்க்கு, ட்ரிங்கிங். ட்ரிங்க் அதனுடைய உச்சரிப்பும் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, ட்ரங்க்கு, ட்ரிங்கிங். இந்த ட்ரிங்கில் பாருங்கள், ஐங்கிற உயிரெழுத்து வவல். ட்ராங்கில் அது ஏன்னு மாறுது, ட்ரங்கில் அது யூன்னு மாறுது. அந்த உயிரெழுத்து மட்டும் மாறுது. அப்புறம் ட்ரிங்கிங், அந்த தொடர் எச்சம் இருக்குல்ல, அதில் ஐஎன்ஜி சேர்த்திக்கிறோம் பாருங்கள்.
ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க் ட்ரிங்கிங். அதன் பிறகு பாருங்கள் செட்டு 2ல் நிற்றல். நிற்றல் காலில் நிற்கிறது. ஸ்டாண்டு ஸ்டுட்டு ஸ்டுட்டு ஸ்டாண்டிங். ஸ்டாண்டு ஸ்டுட்டு ஸ்டுட்டு ஸ்டாண்டிங். ஸ்டாண்டில் இருக்கிற ஏ பாருங்கள் 2 ஓவாக மாறுது. ஸ்டுட்டு அப்புறம் ஸ்டுட்டு அப்புறம் ஸ்டாண்டோட ஐஎன்ஜி. ஓகே, பயிற்சி செய்யுங்க. அடுத்தது இதற்கு எதிர்ப்பதான் உட்காருதல். கீழே உட்கார்றது, சப்பளங்கோழி போட்டு உட்கார்றது, சேரில் உட்கார்றது. சிட்டு சாட்டு சாட்டு. சிட்டில் ஐ, சாட்டில் ஏ ஏ இருக்குது பாருங்கள், உட்காருதல். அப்புறம் சிட்டிங். சிட்டிங்கில் 2 டீ இருக்குது பாருங்கள். அதை நாம் ஒரு சிட்டில் ஒரு டீ தான் இருக்கும். சிட்டிங் சொல்லும்போது மறக்காமல் இன்னொரு டீ சேர்த்திக்கணும். சிட்டிங். ஓகே, உட்காருதல். செட்டு 3 பாருங்கள், வாக்கு நடத்தல். வாக்கு வாக்குடு வாக்குடு வாக்கிங். வாக்கு WALK. இதில் அந்த எல் உச்சரிப்பு இல்லை, வாக்கு இக்கு தான். எல் சைலண்ட்டு. அதோட ஈடி சேர்த்துனா நமக்கு பாஸ்ட் டென்ஸு, அப்புறம் எச்சம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாக்கு வாக்குடு வாக்குடு ஈடி சேர்த்திக்கணும். அப்புறம் ஐஎன்ஜி சேர்த்துனா நமக்கு தொடர் எச்சம். அதாவது நான் நடந்து கொண்டு, வாக்கிங். ஓகே, அடுத்தது ஓடுதல். இதுக்கான ஜோடி என்ன? ஓடுதல். ரன் ரேன் ரன். ரன்னில் யூ என்ற உயிரெழுத்து, அதாவது வவல். ரேனில் அது ஏன்னு மாறுது. மறுபடியும் அந்த பார்ட்டிசிபிள் முற்றி எச்சம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் அது யூன்னு மாறுது. ரன் ரேன்னு மாறி மீண்டும் ரன்னுன்னு மாறுது. ரன் ரேன் ரன். அப்புறம் ரன்னிங். அதுக்கு இந்த ரன்னிங்க்கு பாருங்கள் என் டபுள் ஆகிடணும், மறக்காமல். ரன்னிங் ஓடுதல். செட்டு 4 பாருங்கள், படுத்தல். தரையில் உடலை நீளமாக படுத்தல், கிடத்துதல். ஓகே, இதுக்கு ஆங்கில வார்த்தை பல பேருக்கு இது தெரியாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். லை படுக்கிறது, லை லை டவுன். இதுக்கு பாஸ்ட் டென்ஸு இறந்த காலம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? லை LAY. பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள். LIE. அந்த IE என்னன்னு மாறிடுச்சு? AYன்னு மாறிடுச்சு. லை லை. அப்புறம் பாருங்கள் LAINன்னு மாறுது பாருங்கள். அந்த ஒய் என்னன்னு மாறிடுச்சு? IN லைன். அப்புறம் LYING. இப்போ பாருங்கள் லை லை லைன் லையிங். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்தா தான் நல்லா மனப்பாடம் ஆகும். வேகமாக சொல்லி பாருங்கள். லை லை லைன் லையிங். இதே அடிப்படையில் நான் அடுத்த ஒரு சீரீஸில் என்ன கொடுப்பேன், இதை வாக்கியங்களில் பயன்படுத்துவது பற்றி நான் ஒரு பாடம் போடுவேன். அப்பொழுது இந்த சந்தேகம்லாம் உங்களுக்கு தீரும். லை லை லைன் லையிங். இதுக்கு ஜோடி பாருங்கள், எழுதல். எழுதல் எந்திரிக்கிறது, படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறது, சேரில் உட்காந்துருந்து அப்படியே எந்திரிக்கிறது. ரைஸ் RISE ரைஸ். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரோஸ் ROSE. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாருங்கள் ரிசன். உச்சரிப்பு பாருங்கள் RISEN ரிசன். ஆக ரைஸ் ரோஸ். அந்த ஐ ஓனு மாறினா ரோஸ். அப்புறம் ரைஸே வருது, கூட என்ன சேர்த்திக்கணும்? என் சேர்த்திக்கணும். ரைஸ் ரோஸ் ரிசன். தொடர் எச்சம் ரைசிங். எப்படி வரணும்? அந்த ரைஸோட ஐஎன்ஜி சேர்த்தும் போது அந்த இ போயிடும். மேலே பாருங்கள் RISE, அது ரைஸு. ரைசிங் ஐஎன்ஜி சேர்த்தும் போது அந்த இ போயிடும். ஆக சொல்லி பாருங்கள், ரைஸ் ரோஸ் ரிசன் ரைசிங். ஓகே, எழுதல். செட்டு 5 பாருங்கள், பார்த்தல். கண்ணால் பார்த்தல். சி இது சிம்பிள் ப்ரெசன்ட். சா சிம்பிள் பாஸ்ட் SAW. 2 இ பாருங்கள் AWஆ மாறுது. அடுத்தது பாருங்கள் சீன். சியை எழுதி என் சேர்த்திக்கணும். சி சா சீன். கடைசியாக சீயிங் ஐஎன்ஜி சேர்த்திக்கணும்.
See, saw, seen, seeing. Partal. Okay, my dear English learners. That ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English study. Goodbye. Take care.